Hey guys, good morning. Today's date is 9/7/2026, Thursday. ஸோ மார்க்கெட் நேற்று நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் நடந்தது. என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துடலாம். இது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்து ஒரு ஓபி மார்க் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் இந்த இடத்துக்கிட்டே இருக்கும்போது மேலே போயிட்டு இந்த ஓபியிலேருந்து இறங்க வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் இருக்கிற இடத்துல இருந்தே இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் நேற்று என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் அந்த இடத்துல இருந்து அப்படியே ஒரு கன்சால்டேட் ஆகிட்டு ஃபால் ஆச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நேற்று இது ஒரு நல்ல ஃபால் தான். அதுக்கப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா நியூயார்க்கில் அதே செல்லில் தான் கண்டினியூ பண்ணுச்சு. ஆக்சுவலி நான் இந்த இடத்துல வந்து அந்த செல் ட்ரேட் எடுத்திருந்தேன் மார்க்கெட்டில் நியூயார்க் செஷனில். 15 மினிட்ஸில் எனக்கு ஒரு நல்ல கன்ஃபர்மேஷனோட கிடச்ச ட்ரேடு இது. இந்த இடத்துல மார்க்கெட் எனக்கு வந்து ஹை எடுத்து ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு கரெக்ஷனில் ஒரு ட்ரேட் ஒன்று போட்டு ஒரு 1:2 புக் பண்ணேன். அதுக்கப்புறம் நேற்று நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நேற்று எஃப்ஓஎம்சி மீட்டிங் வேறு நடந்துச்சு. நேற்று நைட்டு கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட ஒரு 11:30 நியூஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ஒன்று பிளான் பண்ணேன். அந்த பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிப்ஸ் போச்சு. ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை வந்து லைக் ஒரு அங்கேருந்து ஒரு 600 பிப்ஸ் மேலே ஏறும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹவரோட இம்பேலன்ஸ் அப்படியே டேப் ஆகிட்டு அகைன் மார்க்கெட் நேற்று மிட் நைட்டுக்கு அப்புறமா அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஏஷியாவில் நல்லாவே கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் நேற்று நடந்தது. ஸோ இன்றைக்கி என்ன நடக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நமக்கு நேற்று ஃபால் ஆன இந்த 4 ஹவர் கேண்டலோடைய லோவை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டால் நேற்று மேலே ஏற முடியல. அதாவது நான் எஃப்எம்சி மீட்டிங்க்கு அப்புறம் சொல்கிறேன், ஏற முடியல. அகைன் மார்க்கெட் வந்து பாருங்கள் போயிட்டு இந்த இம்பேலன்ஸ்லேருந்து அகைன் வந்து மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. 1 ஹவரில் பார்த்தோன்னா நமக்கு இது ஒரு ஆக்சுவலி 1 ஹவரில் இது வந்து நமக்கு ஒரு எம்எஸ்எஸ் தான். இந்த ஹையை வந்து ஆனால் பாடி க்ளோஸ் வச்சுருந்ததுன்னா ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். பட் ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் நேற்று நைட்டுக்கு அப்புறமா மார்க்கெட் அந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, இந்த லோ வந்து நல்லாவே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இது என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹையை எடுத்துட்டு அகைன் வந்து ஒரு லோயர் ஹை வச்சு ஒரு ஹை எடுத்துட்டு அகைன் ஒரு லோயர் லோ வச்சு அகைன் ஒரு லோயர் ஹை வச்சுட்டு மார்க்கெட் இந்த லோவை வந்து பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் வைக்குது இந்த இடத்துல ஏஷியாவில். அப்போது இதை என்னங்க இண்டிகேட் பண்ணுது, நமக்கு மார்க்கெட் வந்து செல் சைடு வந்து அதிக ப்ரெஷர் இருக்கிறது தான் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதோட நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமும் நமக்கு வந்து கரெக்டாக அலைன் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமும் நமக்கு என்ன அலைன் ஆகுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து செல்லிங்கில் இருக்குது ஒரு பக்கம். ஏன்னா 4 ஹவரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லோயர் ஹை லோயரில் தான் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு இப்போ வரைக்கும். இந்த ஹை எடுக்காத வரைக்கும் நமக்கு பை கிடையாது 4 ஹவரில். ஸோ மார்க்கெட் இப்போது இந்த ஹை டு லோ நீங்கள் ஃபிபோ போட்டிங்கனாலே தெரியும் ஆல்ரெடி 50 to 60% மார்க்கெட் மேலே போயிட்டு தான் அங்கே நின்றுட்டு இருக்கு கன்சால்டேட். ஸோ ஆப்வியஸாக மார்க்கெட் இன்னும் கீழே வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது 3985. ஸோ இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டே கேண்டில் பாருங்கள். டே கேண்டில் வந்து நேற்று ஒரு கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டில் தான். ஏன்னா நம்மளால வந்து எக்ஸாக்டாக இங்கே வந்து செல்லர்ஸ் இருக்காங்க பைஸ் இருக்காங்கன்னு சொல்ல முடியல. ஏன்னா மார்க்கெட் மேலே ஏறிட்டு அகைன் கீழே இறங்கி அதுக்கப்புறம் லோ வந்துட்டு புஷ் பண்ணி மேலே கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. ஸோ பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலாக இருந்திருக்காங்க இந்த இடத்துல பார்க்கும்போது தெரியுது. அதனால இன்னைக்கு ஒரு ஒரு டவுட்டான ஒரு ஜோன் தான் இது. இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னா மார்க்கெட் வந்து இந்த லோவை எடுக்கணும். பட் சைட்வேஸ்லேயே இருக்கிறதுனால இது எல்லாமே லிக்விடிட்டியாக கன்சிடர் பண்ணுறது இப்போ மார்க்கெட்டு. அப்போ மார்க்கெட் ஒரு வேளை மேலே போயிட்டு அகைன் இந்த ஹைஸ் எல்லாம் ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டு அகைன் கீழே இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்றது என்னுடைய வியூவு. இப்படி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இருக்கிற இடத்துலேருந்தே இறங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். 15 மினிட் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது அதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. பட் 1 ஹவரில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ராப்பரான எம்எஸ்எஸ் என்னால் கன்சிடர் பண்ண முடியல. ஏன்னா இது ஒரு ஸ்வீப். அதனால என்னால் பை சைடு வந்து பார்க்கறதுக்கு எனக்கு இப்போதைக்கு வந்து வியூ இல்லை. என்னோட வியூ செல்லு தான். செல் ஆனால் வந்து
சைட்வேஸ் அதிகமாக நடந்துட்டு இருக்கு கன்சல்டேஷன்ல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரீசெண்டாக இருக்கக்கூடியதுனா ஒரு ஹையை வந்து மார்க்கெட் ஸ்வீப் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் வந்து எதிர்பார்க்கலாம். செல் எடுத்தா இந்த 15 மினிட்ஸோட பிளாக்ல தான் நம்ம செல் பார்க்கணும். ஏன்னா ஸ்ட்ரக்சர் வைஸ் பார்க்கும்போது இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய லோயர் ஹை. மார்க்கெட் இங்கே போயிட்டு அகைன் எதனா கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சுன்னா இங்க இருந்து மார்க்கெட் வந்து அகைன் ஒரு லோயர்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் வந்து இன்னைக்கான கோல்டு அனலைஸ். ஸோ தட்ஸ் இட் கைஸ். See you on next video. Thank you so much.